إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وآله وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اللهم يسر. புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு ஸலாத்தும் சலாமும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும் மேலும் முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்திய சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. எண்ணிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அருளால் அவருடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் ஒன்று கூட்டுவானாக. அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர் தோழர்களும் உங்களை என்னை உலக முஸ்லிம் அனைவரையும் ஒன்று திரட்டுவானாக. இனிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, மஸ்ஜித் உடைய தொடர்பு இறை இல்லத்துடன் தொடர்புடைய உள்ளம் என்ற ஒரு தலைப்பை வழங்கப்பட்டிருக்கிறது. தூய்மையான அகீதா, தூய்மையான மன்ஹஜ், பித்அத், ஷிர்க் போன்ற இவை அனைத்தையும் மிகவும் கவனம் எடுத்து பயணிக்கக்கூடிய நாம், அதிலே ஆர்வம் செலுத்தக்கூடிய நாம், ஒரு புறம் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கிறது. என்ன வீழ்ச்சி என்றால், இந்த பள்ளியினுடைய இருக்கக்கூடிய தொடர்பு என்பது மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குர்ஆன் சுன்னா பிரகாரம் வாழ வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், ஷிர்க் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் செஞ்சுவிடக்கூடாது என்ற ஒரு அச்சம் இருந்தாலும், விதானத்தை பற்றியும் அச்சம் இருந்தாலும், அதே போன்ற ஒரு அச்சமும் ஒரு பயமும் அல்லாஹ்வுடைய இல்லத்துடன் தொடர்புடைய விஷயத்திலே, இபாதத்திலே, ஆர்வத்திலே, அந்த அமல் செய்வதிலே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியோட தான் நாம் என்ன செய்கிறோம், பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். வெறுமென என்ன செய்கிறோம் என்றால், ஐவேளை தொழுகையை தொழுகிறோம், ஜமாஅத்துடன் தொழுகிறோம், ஐவக்து தொழுகையை முடித்து விட்டால் இறுதியாக என்ன செய்கிறோம், பள்ளிவாசலை இறுதியாக பூட்டிவிட்டு இழுத்து மூடிவிட்டு அதோடு சென்று விடுகிறோம். ஆனால் இதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதனுடைய மாண்புகள், இதனுடைய சிறப்புகளை நாம் என்ன செய்யவில்லை, என்ன தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு கால் தெரிந்திருந்தாலும் ஒரு அலட்சிய போக்கோடு தான் என்ன செய்தோம், பயணித்துக் கொண்டிருக்கூடிய சூழலை பார்க்கிறோம். சமகாலத்தில் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது, பள்ளியினுடன் இறை இல்லத்தினுடைய தொடர்பு நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் ஆக 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 குறைந்ததாக இருக்கிறது. இறை இல்லத்துடன் தொடர்புடைய விஷயத்திலே, பிற விஷயத்திலே முக்கியத்துவமும், பிற விஷயத்திலே அறிந்து கொள்வதிலும், பிற விஷயத்திலே கவனம் செலுத்தக்கூடிய முக்கியத்துவமும் அந்தஸ்தும் பெருமதியும் புரிந்து கொண்டால், அதே இறை இல்லத்தினுடைய மதிப்பையும் அந்தஸ்தையும் மாண்பையும் என்ன செய்யவில்லை, கவனம் செலுத்துவது இல்லை. பிள்ளைகளுடைய விஷயத்திலே என்ன செய்கிறோம்,
உலக கல்வி வேற மார்க்க கல்வி வேற என்று ஒரு புரிந்து வைக்கக்கூடிய நாம் அந்த உலக கல்வியிலே முக்கியத்துவம் கொடுத்து 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 என்னாகிவிட்டது, இறுதியாகிலே குர்ஆன் சுன்னா வாழ்க்கையே இல்லாமலே போய்விட்டது. இந்த இறை இல்லத்தினுடைய தொடர்பே இல்லாமல் போய்விட்டது. இன்னும் சொல்வது என்றால் எந்த அளவுக்கு என்றால், வாரத்திலே ஒரு முறை நடக்கக்கூடிய ஜும்மாவுடைய நாளாக இருக்கட்டும், அந்த நாளிலே இமாம் மெம்பரில் ஏறுவதில் இருந்து இமாம் மெம்பரிலிருந்து இறங்கும் வரைக்கும் அந்த கடைசி இறுதி பகுதியில் வந்து சேரக்கூடிய ஒரு ஒருவராக தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறது, நம்முடைய குடும்பம் இருக்கிறது, நம்முடைய சமூகமும் இருக்கிறது. அன்புடைய சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய தொடர்பு, இறை இல்லத்தினுடைய தொடர்பு நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு சார்ந்ததாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதுடைய மாண்பை பற்றி, இந்த மஸ்ஜிதுடைய முக்கியத்துவத்தை பற்றி, எந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதுடைய சிறப்பை பற்றி குர்ஆனில் சுன்னாலே பேசப்பட்டிருக்கு என்று நாம் அறிந்து கொண்டால், நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் என்ன செய்வோம், இந்த மஸ்ஜிதுடைய எல்லா விஷயத்திலும் என்ன செய்வோம், நம்மால் முடிந்த அளவுக்கு, இல்லை என்றால் அதுக்கும் மேலாக என்ன செய்யும், நேரத்தை ஒதுக்குவோம். அல்லாஹு தஆலா இந்த பள்ளி வாயிலுக்காக வேண்டி பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்துருவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மஸ்ஜிதுடைய மாண்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, இந்த மஸ்ஜிதுடைய மதிப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா, இந்த மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டாமா, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியிலே ஒரு ஊரிலே மிகவும் பிடித்த இடம் எது, அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்த இடம் எது என்று கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் பிலாத் இலல்லாஹி மஸாஜிதுஹா, ஒரு ஊரிலே, ஒரு நாட்டிலே, ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக 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 பிடித்த இடம் எது தெரியுமா, மஸ்ஜிது மஸாஜிதுஹா, இந்த மஸ்ஜிது தான், இந்த பள்ளி வாயில் தான், அல்லாஹ்வுடைய இல்லம் தான், பைத்துல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இல்லம் தான் அல்லாஹ்வுக்கு மிக 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 பிடித்தமான இடம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்று சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு நாட்டிலே, ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடிக்காத ஒரு இடம் இருக்கும் என்றால் அது என்ன இடம் தெரியுமா, அதுதான் சூக் சொன்னார்கள். இது கடை வீதிகள், கடை வீதிகள் சொன்னார்கள். கடை வீதிகள் என்றால் அப்போ நாம் வர்த்தகம் செய்யக்கூடாதா, வியாபாரம் செய்யக்கூடாதா, அங்க போய் கொடுக்கல் வாங்கல் வைக்க கூடாதா, அங்க போய் தன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடாதா, அப்படி அல்ல. எதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம், அங்கதான், அந்த சூக்குல தான் அது விதண்டாவாதம் நடக்கிறது, குதர்க்கவாதம் நடக்கிறது, கேளிக்கை நடக்கிறது, கிண்டல் நடக்கிறது, கெட்ட பார்வைகள் இருக்கிறது, மோசடி செய்கிறது இருக்கிறது, அங்கேதான் போதை வஸ்துகள் இருக்கிறது, அங்கதான் பார்கள் இருக்கிறது, அங்கதான் சினிமாக்கள் இருக்கிறது, அங்கதான் எல்லா அசிங்கங்களும் ஆபாசங்களும் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது, இந்த கடை விதிகள் பிடிக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புடைய சகோதரர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த இடம் எது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் எது, மஸாஜிதுஹா, அவருடைய இறை இல்லம் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு அடிதடிகள், குதர்க்கவாதங்கள், விதண்டாவாதங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சூட்டு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுடைய பற்றி பல்வேறு இடங்கள்ல என்ன செய்யறாரு என்றால், இதோட சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நம்ம அனைவருக்கும் இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்துல நாம் எந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதுடைய மாண்பை புரிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம், இந்த மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்து இருக்கிறோம், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மஸ்ஜிது என்பது என்ன சாதாரண ஒரு விஷயமா, மஸ்ஜிது என்பது சாதாரண விஷயமா, அங்க என்ன நடக்கிறது, அங்க சுஜூத் செய்யப்படுகிறது. மஸ்ஜித் என்றால் என்ன அர்த்தம், அங்கே சுஜூதுகளும், அங்கு கியாமுலும், ருக்குஇலும், சுஜூதிலும், குர்ஆனும் சுன்னாவும் ஏனைய எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கக்கூடிய, மார்க்கத்திற்கு அனுமதிக்கப்பட்ட அனைத்து விஷயம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் எது, இந்த மஸ்ஜித் மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுடைய இறை இல்லமாக இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த மஸ்ஜித் இருக்கிறது, இந்த மஸ்ஜிதுடைய மாண்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. மன் அக்கல சூமன் அவ் பஷரன் ஃபல்யஅ்தஸில்னா என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். என்ன அர்த்தம், உங்களில் ஒருவர், யாரார் ஒருவர் வெங்காயம் உண்டு கொண்டோ
அல்லது பூண்டு உண்டு விட்டோ அவர் பள்ளியின் பக்கம் வர வேண்டாம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெங்காயம் உண்டு விட்டு பூடு சாப்பிட்டு விட்டு பள்ளியின் பக்கம் வர வேண்டாம். இன்னொரு அறிவிப்பை சொன்னார்கள், வலா யக்ரிபன்ன மஸ்ஜிதன், நீங்கள் பள்ளி பக்கமே நீங்க வந்துவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். என்றால் எந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதுடைய சுத்தத்தை பற்றி, இந்த மஸ்ஜிதை பேணக்கூடிய ஒழுங்கை பற்றி, இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை பற்றி ரசூலுல்லாஹி சொல்லியிருப்பார்கள். என்னையில சுபுகளை பார்க்கிறோம், சுபு தொழுகைக்காக வேண்டி ஜமாத்தை நிறைவேற்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், சரியான தொழுவுற நிலையில் இருந்தாலும் என்ன செய்கிறார்கள், இந்த சுத்தம் பேணுவது விஷயத்திலே குறைவாக தான் நாம் இருந்து வருகிறோம். அதிகாலையிலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பஜ்ர் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்று எந்திக்கிறோம். ஆனால் சரியான முறையிலே உளவு செய்யாமல் வருகிறோம். இங்கே ஜமாத்தில் கலந்து கொள்ளுகிறோம். பர்ஹாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நோவினை தரக்கூடாது, நோவினை தராமல் என்ன தொழ வேண்டும். அப்படிதான் இந்த மஸ்ஜிதில் நுழைய வேண்டும், சுத்தமாக நுழைய வேண்டும். சரியான முறையில சுத்தம் செய்யாமல், தன்னுடைய நாவை சுத்தம் செய்யாமல் சுபுத்துள் நிற்கிறார், வரிசையில் நிற்கிறார். தக்பீர் கெட்டியாச்சு, தக்பீர் கெட்டு என்ன செய்யறாரு, அவரால் தூக்கத்தை அடக்க முடியல. ஒண்ணு என்ன செய்யறாரு, பிறகு சாய்கிறார். இல்லை என்றால் ஒரே கொட்டாய் விடுகிறார், ஒரே கொட்டாய். இந்த கொட்டாயினுடைய வாடையை கேட்டா நமக்கு குடல் வெளியே விழுந்துரும், வாங்கி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான அசுத்தமான ஒரு நிலையில என்ன செய்கிறோம், பள்ளியினுடைய முக்கியத்துவ விஷயத்தை என்ன செய்கிறோம், கவனம் செலுத்துகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்தாங்க, நீங்க உண்ணக்கூடிய உணவு ஹலால் தான், ஆனால் அந்த ஹலாலான உணவு கூட நீங்க தொழுகையுடைய நேரத்துல என்ன செய்யாதீங்க, வெறுமனே சாப்பிட்டு அப்படியே வந்து நின்றாதீங்க, போதையோடு வந்துடாதீங்க என்று சொல்லுங்க. அதே போன்றுதான் பீடி, சிகரெட்டும், தம்முகளும், மதுகளும் எதோ அறிந்திருந்தாலும், எதை அவர்கள் புசித்திருந்ததை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நின்று அதை புசித்து வந்துவிட்டு என்ன செய்கிறார், தொழுகை நின்னாலும் அவர் பள்ளி பக்கமே வர வேண்டாம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இதே விஷயம் இருக்கும். எல்லாம் போதிய வஸ்துகளையும் அவர்கள் தன்னுடைய நேரத்தை வீணடிச்சுட்டு அதை கழித்துட்டு அந்த வாயோடு தொழுகிறார். எத்தனை பேர் பார்க்கிறோம், தொழுகைக்கு பாங்கு சொல்லிருக்கீங்களா, ரோட்டை நினைச்சுவாரு, நல்ல டம் அடிப்பாரு, நல்ல பீடி குடிப்பாரு, நல்ல சிகரெட் குடிப்பாரு, நல்ல மதுரை இருப்பாரு, போதையில இருப்பாரு. பாங்கு சொல்ல விட்டுட்டு எல்லாம் தொழுகிறோம், நம்ம தொழுகிறோம், நம்ம தொழுகையா நீங்க தொழுகை கேட்பாங்களே, உடனே நினைச்சுவாரு. இந்த மாதிரி எண்ணத்தோட நினைச்சு வேகமா பள்ளியாசனம் செய்வாரு, ஒதுச்சு சும்மா பல்ல விளக்கிட்டு தொழுகைப்பார். இப்படிப்பட்ட பள்ளி பக்கம் வர வேண்டாம், இவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியினுடைய மாண்பை பற்றி, பள்ளியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, பள்ளியினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது இதில் எந்த அளவுக்கு நீங்க பொறுப்பாக இருக்கீங்க, கவனக்குறைவாக இருக்கீங்க, இதில் கவனம் செலுத்த என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய மறுமை நாளிலே பயங்கரமான ஒரு வேதனைக்குரிய ஒரு நேரம் தான் இது, மறுமை நாள். அந்த நாளில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இங்கேந்து பார்க்கக்கூடிய பல மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை என்ன செய்கிறான், தன்னுடைய தலைக்கு மேல் பகுதியில் கொண்டு வருகிறான். அதிலும் ஒரு ஜானுக்கு மேல கொண்டு வருகிறார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மனிதனுடைய பாவத்தினுடைய நிலையின் காரணமாக கரண்டக்கால், முட்டுக்கால், இடுப்புகள், கழுத்து வரைக்கும் நிறைஞ்சவனாக இருப்பான்னு சொன்ன நேரத்துல அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, ஏப்பா இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க, அல்லாஹ் சொல்றான். எப்படி இந்த 7 கூட்டத்தார்களுக்கு ஒரு கூட்டம் என்ன, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால் 7 கூட்டம் இருக்கிறது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா லில்லு என்று சொன்னார்கள். நாளை மறுமை நாளை 7 கூட்டத்தாருக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல். அதுல ஒரு கூட்டம் என்ன தெரியுமா, அதுல ஒரு கூட்டம் என்ன தெரியுமா, அவருடைய உள்ளங்கள் எப்போதும் பள்ளியிலே தொங்கப்பட்டதாக இருக்கும். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித். அப்படி என்றால் என்ன அர்த்தம், அவர்கள் பள்ளியில் இருந்தாலும் சரி, அவர் பள்ளியினுடைய தலைவராக இருக்க மாட்டார், பள்ளியினுடைய செயலராக இருக்க மாட்டார், பள்ளியினுடைய பொருளாளராக இருக்க மாட்டார், பள்ளியின் பக்கத்தில் கூட இருக்க மாட்டார், பள்ளியினுடைய எந்த நிர்வாகியை கூட அவர் இருக்க மாட்டார், பள்ளியின் அருகாமையில் கூட இருக்க மாட்டார். ஆனால் என்ன செய்வார், பள்ளி எப்போதுக்கு போவோம், எப்போது அதான் சொல்லப்படும், எப்போது ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படும், லுஹ்ருடைய பாங்கு சொல்லப்படும், அஸ்ருடைய பாங்கு சொல்லப்படும், மக்ரிபுடைய பாங்கு சொல்லப்படும், இஷாவுடைய பாங்கு சொல்லப்படும், எப்போது பள்ளிக்கு போவோம் விடியாதா என்ற அளவுக்கு தான் என்ன செய்யும், அவருடைய உள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கும். அன்புடைய சகோதரர்களே, சகோதரிகளை யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கிறதா? அந்த காலத்துல பள்ளி விட்டு மிகவும் தூரமாகதான் நம்முடைய உள்ளம் இருக்கிறது. வெறும் 50 தொழுகையை தொழக்கூடியவர்களாகவும், நோன்பு மாதம் வந்து விட்டா என்ன செய்யும், இன்னும் ஒரு சில வாரங்களில் நோன்பு வருவது, அல்லாஹும்ம பல்லிக்னா ஷஅபான வ ரமதான், இறைவா எங்களை இந்த ஷஅபான் மாதத்தை அடைய வைத்து போன்று ரமதானை மாதத்தை அடைய வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சகோதர சகோதரிகளே,
பாருங்கள் அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு என்றால், வீட்டில சென்று விட்டால் பள்ளி வாயில வீட்டில் தொழுது விட்டு பள்ளியில் தொழுது விட்டு வீட்டுக்கு சென்று விட்டால் அங்கே போய் படுத்திருந்தாலும் அவர் சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், பள்ளியிலே மழை பெய்கிறதே, பள்ளியிலே கதவு பூட்டினார்களா, மழை பெய்கிறதே பாயை சூட்டினார்களா, பள்ளியிலே ஏதாவது இடையூறு வந்துருமோ, பள்ளிக்கு ஏதாவது லைட்டோ ஃபேனோ தொடர்ந்து ஓடக்கூடியதாக இருந்திருக்குமோ என்ற ஒரு எண்ணத்தோட அவருடைய உள்ளம் நினைச்சு பள்ளி 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 என்று எண்ணத்தோட இருக்கும். இவருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவருக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய உள்ளம் எப்போதுமே பள்ளியில இருக்கும். நோயா பள்ளிக்கு ஓடி வந்துடுவாரு, பிரச்சனையா பள்ளிக்கு ஓடி வந்துடுவாரு, கஷ்டமா பள்ளிக்கு வந்துடுவாரு, வியாபாரத்து நஷ்டமா ஓடி வந்துடுவார், வியாபாரத்து பறக்கத்து இல்லையா பள்ளிக்கு ஓடி வந்துடுவார், குழந்தையா பாக்கியம் இல்லையா, எல்லா விஷயத்துக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா விஷயத்துக்கும் எல்லா பிரச்சனைகளும் சார்ந்த அனைத்து விஷயங்களும் எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்வார்? என்ன பிரச்சனை வந்தாலும் பள்ளி 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 வாசல் மஸ்ஜித் மஸ்ஜித் என்றே தன்னுடைய வாழ்க்கை கழித்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய மதிப்பை பாருங்க, அந்தஸ்தை பாருங்கள். நாளை மறுமையில சுட்டரிக்கக்கூடிய அந்த வெயிலே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய அரசை கொடுக்கிறான். யாருக்கு? இறை இல்லத்துடன் தொடர்புடைய உள்ளத்திற்கு, இறை இல்லத்துடன் தொடர்புடைய உள்ளத்திற்கு. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பள்ளிக்காக வேண்டி பொருளாதார கொடுக்கக்கூடியவராக இருக்கட்டும், இந்த பள்ளிக்காக வேண்டி செல்வக்கூடிய செல்வதாக இருக்கட்டும், எந்த வித பங்களிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த பள்ளியிலே தொடர்ந்து பள்ளியான விஷயத்திலே ஆர்வம் கொள்வது, இந்த பள்ளியான முக்கியத்துவத்தை கட்டி எழுப்பதற்கான முயற்சி செய்வது, இந்த பள்ளிக்காக வேண்டிய உழைப்பு, இந்த பள்ளிக்காக வேண்டிய செல்வது, இந்த பள்ளிக்காக இருப்பது, இந்த பள்ளியை தன்னுடைய வாழ்க்கையிலே பள்ளி பள்ளி மஸ்ஜித் யாரு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கொடுக்கிறான்? தன்னுடைய அரசனுடைய நிலையை கொடுக்கிறான். எவ்வளவு சிந்தித்து பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பெண்கள் எந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதினுடைய இறை இல்லத்தினுடைய தொடர்புடைய உள்ளம் இருந்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி எப்ப பார்த்தாலும் பள்ளிக்கு வருவாங்க, பள்ளியாசல் கூட்டுவாங்க, பள்ளியாசல் பெருக்குவாங்க, பள்ளியாசல் சுத்தம் பண்ணுவாங்க, எல்லா விஷயம் செய்வாங்க, விளக்கி வைத்து இருப்பாங்க, என்ன தேவை இருக்கு அனைத்தையும் பூர்த்தி செய்வாங்க. ஒரு நேரத்துல அந்த பெண்மணி என்ன செய்து விட்டால்? மரணித்து விட்டால். அந்த பெண்மணி மரணித்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, எங்க அந்த பெண்மணி எங்க? அல்லாஹ்வின் தூதரே, நேற்று அந்த பெண் அந்த பொம்பளை என்ன செய்து விட்டால்? மௌத்தாகி விட்டால். உங்களுக்கு எந்த இடையூறும் தரப்படாது என்பதற்காக நாங்களே என்ன செய்தோம்? அடக்கம் பண்ணிட்டு முடித்து விட்டோம். யாப்பா இன்னைக்கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லிருக்கலாமே, நானும் கலந்திருப்பேனே, நானும் பார்த்திருப்பேனே, நானும் பார்த்து செல்வேன் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேக வேகமாக சென்று அந்த பெண்ணுடைய கபருக்கு சென்று அங்க போய் செய்தார்கள், துஆ செய்தார்கள் அல்லது தொழுதார்கள் என்ற ரிவாயத்தை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்கிறோம். அப்போ பெண்களாகிய நாம் நம்முடைய உள்ளம் பள்ளியுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது, நம்முடைய நேசிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, பிற இடத்துக்கு போகக்கூடிய சிந்தனையில் வேற இடத்தை சுற்றுவதற்கும் அங்கங்க நேரத்தை போக்குவதற்கும் நேரத்தை சிந்திக்கக்கூடிய நாம் இந்த பள்ளி வாயில போய் வாரத்துக்கு ஒரு முறை காலையிலிருந்து இரவு வரைக்கும் பள்ளி வாயில இருந்து அங்கே சமைத்து அங்கே எல்லா வகுப்புகளையும் கலந்து கொண்டு ஈமானை அதிகரிக்கக்கூடிய விஷயத்துல எதில் நம்ம முயற்சி செய்தோம்? நம்முடைய உள்ளம் எங்க தேடுது? நம்முடைய சிந்தனை எதிர்நோக்கி இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டும் அந்த சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த பெண்மணி கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நாம் ஒரு சிறிதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ரசூலுல்லாஹி அந்த பெண்மணிக்கு என்ன சொர்க்கம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எவ்வளவு பெரிய பாடமாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. அப்ப எந்த அளவுக்கு மஸ்ஜிதினுடைய பள்ளிவாயினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருந்தாங்க. வெறுமன பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய சந்தாவோட முடிந்து விட்டதா? வெறுமன ஐவத்து தொழுகைக்கு பள்ளி கொடுத்தால் மட்டும் முடிந்து விட்டதா? வெறுமன சில மார்க்க நிகழ்ச்சிக்கோ மார்க்க பயான்களுக்கோ மார்க்கனுடைய வகுப்புக்கோ சில நேரத்தை ஒதுக்கி விட்டால் அதோட நம்முடைய தொடர்பு முடிக்கப்பட்டதாக இருக்கிறது தவிர இந்த பள்ளியினுடைய மஸ்ஜிதோட சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கதா? இன்னைக்கு ஐவத்து தொழக்கூடிய மாஷா எல்லாரும் இருக்கிறோம். அந்த தொழுகையோடு நம்ம நேரம் நம்ம எல்லா விஷயமும் அதோட முடித்து விடுகிறோம். இந்த அடுத்த தொழுகை தானே வருகிறோம். என்னைக்கு நம்ம சிந்தித்து பார்த்திருக்கோமா? பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதினுடைய மாண்பை பற்றி சொல்லக்கூடிய சொல்றாங்க, மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி பனல்லாஹு லஹு பில் ஜன்னah மிஸ்லுஹு சொன்னாங்க.
யார் ஒருவர் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கெட்டு எழுப்புவதற்காக முயற்சி செய்கிறார்களோ கெட்டுகிறாரோ அவருக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்திலே சொர்க்கத்திலே என்ன செய்கிறான், ஒரு மாளிகை கட்டறன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ரிவாயத்துல எப்படி சொன்னாங்க தெரியுமா? மன் பனா மஸ்ஜிதன் இல்லாஹி கமப்ஹஸி கிதாத்தின் அவ் அஸ்கர பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. ஒரு சிட்டுக்குருவினுடைய அளவு கூடி இருக்குங்க, அது என்ன செய்ய முடியும்? இவ்வளவுதான் இருக்கு. அது ஒரு கையை ஒரு விரவதான் விட முடியும், பார்க்கணுமே கட்ட முடியுமா? அந்த அளவுக்கு உதாரணம் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு உதாரணம் சொல்றாங்க. பள்ளி வாயில கட்டுவதற்காக, பள்ளி வாயில உருவாக்குவதற்காக, பள்ளியுடைய விஷயத்தில கவனம் செலுத்தி அதற்காக நடப்பது, அதற்காக ஓடுவது, அதற்காக நேரத்தை ஒதுக்குவது, அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன? சொர்க்கத்திலே மாளிகை கட்டப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு விஷயம் பாருங்க. மௌலவிட்ட சொல்லுவாங்க, இமாம்கிட்ட பேசுவாங்க, ஏதாவது ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுங்களேன். பள்ளி வாயில இந்த ஜமாத் மூலியமாக இந்த வட்டி ஒழிக்க வேண்டும், ஏழையுடைய பசியை தீர்க்க வேண்டும், அனாதையுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும், இளைய பெண்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும், மருத்துவ உதவி செய்ய வேண்டும், எல்லா உதவிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா அந்த படித்தவங்க என்ன செய்வாங்கன்னா, மார்க்கம் தெரிஞ்சு என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் முக்கியம் கொடுத்துருவாங்க. வாப்பா வஃபாத் ஆகிவிட்டாலோ உம்மா வஃபாத் ஆகிவிட்டாலோ என்ன செய்வாங்க, வாப்பாக்கள் ஒரு பள்ளியாசல் கெட்டு அல்லது உம்மாவோட பள்ளியாசல் பேர் கெட்டு, இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுக்குதான் என்ன செய்வாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய பள்ளியாசல் தமிழ்நாட்டுல பார்க்கும் பொழுது நிறைய பள்ளியாசல் இந்த கபில் கட்டி கொடுத்தார். பாக்குறோமா இல்லையா? பாக்குறோமா இல்லையா? இந்த பள்ளியாசலுக்கு கெட்டது முக்கியத்துவம் யார் வாங்குதுன்னா, என்னுடைய நான் வேலை பார்த்த இடத்துல இந்த கபில்கிட்ட நான் பேசினேன், அந்த கபில் செய்தார், பொறுப்பெடுத்து கொண்டா. சொல்றாங்களா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? அப்ப பள்ளிவாசல் கெட்டுவது நாளை மறுமை நாளை அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒரு மாளிகை கட்டப்படுகிற செய்தி. அதே போல இன்னொரு செய்தி செய்தார்கள். இந்த இரண்டு விஷயத்துக்கு கவனம் செலுத்துவாங்க. என்ன விஷயம்? இன்னொன்று, மக்களுக்கு தேவையான இந்த மோட்டர் வசதி, அதாவது போர் போட்டு கொடுப்பது, கிணவெட்டி கொடுப்பது விஷயத்துல விஷயம் கவனம் செலுத்துவாங்க. இது ரெண்டுமே சதக்குத்துல் ஜாரியா, நாளை மறுமையில மிகப்பெரிய கூலி கொடுக்கப்படும் என்ற செய்தியை அறிந்ததுனால என்ன செய்வார்கள், இந்த அளவுக்கு முயற்சிவாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு பள்ளியை ரன் பண்றோம், ஒரு பள்ளி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பள்ளியில எந்த வகையில நான் உறுதுணையாக இருக்கிறேன், இந்த பள்ளியுடைய விஷயத்தை எந்த அளவுக்கு நான் ஆர்வமுடையதாக இருக்குன்னு யோசித்து பார்க்கணும். பள்ளியில என்ன செய்யறோம், எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நம்ம பயணிக்கிற விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். பாங்கு சொல்லி தொழுகைக்கு வருவதோடு முடித்துக் கொள்ளக்கூடாத சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே பள்ளியினுடைய மாண்பை பற்றி பேசும்போது சொன்னார்கள், இதா ரஅய்தும் மன் யபிஉ அவ் பை அவ் யப்தஉ ஃபில் மஸ்ஜித் ஃபகூலு லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக். இந்த பள்ளியிலே ஒருவரை நீங்க கண்ணுக்கு பாக்குறீங்க, அவர் என்ன செய்கிறார் என்றால் பள்ளியில வியாபாரம் செய்கிறார். என்ன செய்கிறார்? பள்ளியிலே அத்தர் விற்கலாமா, பள்ளியில தொப்பியை விற்கலாமா, பள்ளியிலே ஆடைகளை விற்கலாமா, பள்ளியிலே ஏதாவது காணிகளை பத்தியோ இடங்களை பத்தியோ ஏதாவது வியாபாரத்தை பத்தி பேசுவதை கண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய வியாபாரத்தை அல்லாஹ் பரக்கத்தை போக்கி விடுவானாக சொன்னாங்க. எந்த அளவுக்கு பள்ளியோட முக்கியத்துவத்தை பேச வராங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம், அப்ப இங்க பேசக்கூடாதா? ஹலாலான விஷயங்களை திட்டமிட்டு நிச்சயம் இப்படி வியாபாரம் பண்ணுங்கள், குர்ஆன் இப்படி பேசுகிறது, சுன்னா இப்படி பேசுகிறது, இப்படி வியாபாரம் செய்யுங்கள், செய்தி என்ன செய்யலாம், சேகரித்து வெளியே போய் செயல்பட்டு தவிர பள்ளியில என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, பள்ளியில என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் பத்தி பேசக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதினுடைய, இந்த பள்ளியினுடைய, இந்த இறையில்லத்தினுடைய மாண்பை பற்றி நினைச்சார்கள், தெளிவாக சொன்னாங்க. எனக்கு பெருவாரியாக என்ன செய்யப்படுது, பள்ளி வாயில தொழுக முடிஞ்ச என்ன அப்படியே என்ன செய்யறார்கள், பள்ளி விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறோம், ஒரு மசவா போடுறோம், இறுதியாக பேச்சு எப்படி ஆகுது, ரெண்டு கலந்து என்ன செய்ய ஆங்க நின்று பேசுவது. எதை பேசுகிறார்கள்? பள்ளி வளாகத்திலும் சரி, பள்ளிக்குள்ளும் சரி, பள்ளி ஓரமா உட்கார்ந்து பேசக்கூடிய என்ன செய்ய இருக்கிறது, வியாபாரத்தை பத்தி பேசக்கூடியது பாக்குறோமா இல்லையா? அவருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தில் ஆக்குவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுடைய மாண்பை பற்றி பேசும் பொழுது இப்படி யாரா செய்வார் என்றால் ஒரு வியாபாரத்தை பரக்கத்தில் ஆக்குவானாக என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த மஸ்ஜிதுடைய மாண்புகள் என்ன, இந்த மஸ்ஜிதுடைய விஷயங்கள் என்ன? ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த பள்ளியிலே ஒரு ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் அல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன், அவர்களும் அல்லாஹ் என்ன செய்கிறான், நேசிக்கிறான்.
அந்த சுத்தமானவர்கள் எல்லாம் நேசிக்கிறான். எப்படிப்பட்ட சுத்தமானவர்கள்? அல்லாஹ் மார்க்கத்தினுடைய கல்வி கற்றுக் கொடுக்காக வேண்டி, அல்லாவை துதிக்க வேண்டியதற்காக வேண்டி, அல்லாஹ் பொருளுக்காக வேண்டி கியாமிலும் ருக்குவிலும் சுஜூதிலும் சதா எல்லா நேரங்களும் ஏசிவார்கள். பள்ளி வாயிலே இருப்பார்கள். சுத்தமான இப்படி பள்ளியிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படி என்றால் பள்ளியிலே இருக்குன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அப்ப வேலைக்கு போக வேண்டாமா? நீங்க சொல்லுது என்றா அப்ப பள்ளியிலே இருந்துட்டே இருந்தா எல்லாம் நேசிப்பானா? அப்படி பள்ளியிலே இருந்தா நாளை மறுபடியும் ஆசிரியர்கள் கிடைக்குமா? அப்படி என்ன கிடையாது சகோதர சகோதரிகளே. நீங்க எங்க சென்றாலும், எங்க போனாலும், எந்த நிலை இருந்தாலும், எங்க இருந்தாலும் பள்ளியை பத்தி நினைப்போடவே இருக்க வேண்டும். பள்ளிக்கு தேவையான விஷயங்களை கவனம் செலுத்திக் கொண்டே இருக்கணும். அதான் சொல்லப்பட்ட வேதமாக பள்ளிக்கு தொடர்புடைய விஷயமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி தொடர்ந்து சொல்கிறான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذكر ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுபி வல் ஆசால். இறை இல்லங்களில் அவரது பெயர் கூறப்பட வேண்டும் என்று, அவற்றின் கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளையின் இனிசிறார்கள். அவற்றில் காலையிலும் மாலையிலும் முஃமின்கள் அவனை துதி செய்து கொண்டே இருப்பார்கள். எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன செய்யணும்? நேரம் கிடைக்குதா? அந்த நேரத்தை எங்க செலவழிக்க வேண்டும்? பள்ளி வாயில செலவழிக்க வேண்டும். இதுதான் ஒரு இறை இல்லத்தினுடைய தொடர்புடைய உள்ளம் என்பது. சும்மா வெறுவன என்ன செய்வது, சில பயானங்கள் வகுப்புல கலந்து விட்டு அதோடு எனக்கு விரண்டு வருவதாக அல்ல. அப்படி ஒரு தொடர்பு கிடையாது. நம்முடைய செயல்பாடுகள் பிற விஷயத்திற்கு, பிற உலகத்தினுடைய விஷயத்திற்கு கொடுக்கக்கூடிய, குடும்பத்துக்குரிய விஷயத்திலும், பிள்ளைகளுடைய விஷயத்திலும், வியாபாரங்களுடைய விஷயத்திலும் கொடுக்கக்கூடிய நேரத்தையும் அந்த காலத்தை விட பள்ளி வாயிலுக்கு தான் அதிகமாக கொடுக்க வேண்டும் தான் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பள்ளியின் பக்கம் வரக்கூடியவரே தடுப்பவரை மிகப்பெரிய அநியாயக்காரர் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், வமன் அவ்லமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹ் அய்யுذكر فيها اسمه وسعى في خرابها اولئك ما كان لهم يدخلها الا خائبين لهم في الدنيا خزي ولهم في الاخره عذاب عظيم. குர்ஆன் சுன்னாவுடைய பள்ளி எங்க இருக்குது? குர்ஆனை பேசக்கூடிய பள்ளி, சுன்னாவுடைய பள்ளி எங்க இருக்கிறது? பிதஅத் இல்லாமல், ஷிர்கை இல்லாமல், மார்க்கத்துடைய வழிகாட்டும் பிரகாரம் இருக்கக்கூடிய பள்ளியாசல் எங்க இருக்கிறது? அந்த பள்ளியில் போய் தொட வேண்டிய எந்த கூட வரக்கூடியவர்களை எவனும் தடுக்கிறானோ அவனை விட ஒரு அநியாயக்காரர் யாருமே கிடையாது. அவனுக்கு உலாயிக லஹும் இதுலா இல்லா காயிபின் லஹு ஃபித்துன்யா ஹஸிய வ லஹு ஃபில் ஆখিরাতি அதாபுன் அலீம். அப்படி எவனோ ஒருவன் தடுப்பானோ அவனுக்கு இம்மையிலும் நஷ்டம், நாளை மறுமையிலும் நஷ்டம், நாளை மறுமையில் அவன் தண்டிக்கப்படுவான், வேதனைக்குள்ளாக்கப்படுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளியினுடைய மாண்பை பற்றி, இந்த மஸ்ஜிதுடைய மாண்பை பற்றி, இந்த இறை இல்லத்துடைய மாண்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பேசுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்க. நபி தோழர்களின் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அவர்கள் என்ன சென்றார்கள் என்றால், பனு சலீம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு குழு ஒரு குடும்பம் இருந்துச்சு, ஒரு கௌம் இருந்துச்சு. அவங்க பள்ளியின் பக்கம் இல்ல, பள்ளியை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேள்விப்படுறாங்க, இப்படி நீங்க வர போயிடலாமே, நான் கேள்விப்பட்டேன், ஏன்பா இங்க வாரீங்க அப்படின்னா சிந்திக்காதீங்க. அப்ப அந்த யா பனி சலம் யா பனி சலிமா தியாரக்கும் துக்தப ஆசாருக்கும்னு சொன்னாங்க. நீங்க அப்படி சிந்திச்சீன்னு செய்யாதீங்க, பள்ளியாசல் பக்கம் வரும் நீங்க ஆசைப்படாதீங்க. தூரமா இருக்கு பள்ளி, இங்க இருக்குது, வீடு அங்க இருக்குது, அங்கே இந்த பள்ளிக்கு நான் வாரேன்னு நினைக்கிறேன்னு கஷ்டமா இருக்குது. ஒருவேளை பள்ளி பக்கம் வந்துட்டா வாங்க சொல்லுவாங்க, உடனே பள்ளிக்கு வந்துடலாம்ல அப்படி என்னாங்க. ரசூலுல்லாஹி கேட்டுட்டு சொன்னாங்க, துக்தபு ஆசாருக்கும், நீங்க அப்படி யோசிக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே இருங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே இருங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுவா பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜா. உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு மேலும் நன்மை எழுதப்பட்டு உங்களுடைய தரஜாக்கள் அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டுமா? அப்படி அவனை செய்வதற்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி. பலா யா ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்பாகுல் வுது அலா மகாரிஹி வ கஸரத்துல் குதா இலல் மஸ்ஜித் வ இன்திபாருஸ் ஸலா பஅதஸ் ஸலா ஃபذلكم الرباط وذلكم الرباط رواه முஸ்லிம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகான முறையில எப்படிப்பட்ட நேரம், குளிர், இன்னைக்கு அடிக்கக்கூடிய பனினா இருக்கு, அந்த பனியில நம்ம எடுத்து போத்திட்டோம், போர்வை எடுத்து போத்திட்டோம்னா என்ன தூக்கம் அப்படிதான் நமக்கு வரும் இல்லையா? எப்படி அதுவும் எந்திரிச்ச உடனே தண்ணியில கைய வைக்க முடியாது, அவ்வளவு குளிரும். இந்த நேரத்துல இஸ்பாகுல் வுது அலா மகாரிஹி, நீ என்ன செய்வீங்க, அல்லாஹ்வுடைய
பொருத்தத்திற்காக வேண்டிய செய்றீங்க, அழகான முறையில் ஒழுங்கு செய்றீங்க. ஒழுங்கு செய்து விட்டு நீங்க எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த தூரத்துல இருந்து வாகனத்தை ஈஸியா வந்துடலாம். ஆனா வாகனத்தையும் தவிர்த்து விட்டு நினைச்சாரு பள்ளிக்கு அங்கேருந்து நடந்தே வரும். ஒவ்வொரு நடைக்கும் உங்களுடைய பாவங்கள் மணி குடிஞ்சு நம்ம சுகானல்லாம். வேற ஏதாவது வழி இருக்குதா? ஏதாவது யோசிக்க முடியுமா? பள்ளி வாசலுக்காக வேண்டி, இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி, இந்த இறையிலத்திற்காக வேண்டி யார் ஒரு பயணிச்சு தூரத்துல வருகிறாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருடைய எனது அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அது கூலி குடிந்த நேரத்துல யாரு செய்கிறாரோ அவங்களுக்கு 2 கூலிகள் என்று ரசூலுல்லாஹி எல்லாமே 2 பேர் ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களை அப்ப யோசித்து பாருங்கள். ஜமாத்துடன் தொழுவதுதான் மிக முக்கியமானது. 27 மடங்கு சிறந்தது என்று சொன்னார்கள். வீட்டுல தொழுவது, அங்க தொழுத, இங்க தொழுத, இதெல்லாம் வச்சுக்கவாது. எங்க இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு ஓடி வந்து அந்த ஜமாத்துடன் தொழுவும் போது என்ன செய்வாங்க? 27 மடங்கு சிறப்பு இருக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுடைய காலத்துல நபிமார்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா, வாழ்க்கையில துன்பம், துயரம், கஷ்டம், நெருக்கடி, சோதனை, மழை வரல, வெயில் அடிக்குது, பஞ்சம், எது வந்தாலும் என்ன செய்வாங்கன்னா உடனே அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்துருவாங்க. அப்பதான் வருவாங்க கிடையாது. அதுக்கு முன்னாடி பள்ளிவாசல் இருப்பாங்க. அப்படி ஒரு நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, மேகம் கூட்டமா வருது. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, அந்த சூரிய சந்திர கரை நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து விட்டுட்டு வேகமாக மஸ்ஜிதுக்கு ஓடி வராங்க. பாருங்க மஸ்ஜிதுடைய மாண்பு. மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாமே, ஏன் பள்ளிக்கு வரணும்? பள்ளியில வீட்டுல என்ன செய்யலாம்? தொழில் அல்லாஹ் உட்கார்ந்து கேட்டிருக்கலாமே, அல்லாஹ் தரமாட்டானா? பள்ளியினுடைய முக்கியத்துவம், பள்ளியினுடைய மாண்பு, பள்ளியுடைய சிறப்பு. உடனே என்ன கஷ்டம் வந்தாலும் நேரம் பள்ளிக்கு ஓடி வந்துடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, தொழுது துஆ செய்றாங்க. இப்படிதான் மேகம் ஒன்று இணைகிறது. இணைஞ்சோடனே மழை கொடுக்குறது எல்லாரும் எண்ணினாங்க. ஆயிஷா அப்படிதான் என்னாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷாவே தங்கமே, நீங்க யோசிக்க வேண்டாமா? முன்பு ஒரு காலத்துல எப்படிதான் நினைச்சு அல்லாஹ் தஆலா அப்படியே கொண்டு வந்தான். லாஸ்ட் என்ன ஆயிட்டுன்னா, அந்த சமூகத்தை கல்மலையை கொண்டு வச்சிருந்தான். அப்படி கல்மலையா பொழிஞ்சு கூண்டோடு அழித்து விட்டான். அப்படி நடந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு கஷ்டமா, நோயா, பிரச்சனையா, குடும்ப பிரச்சனை எதா இருக்கட்டும், பள்ளி வாயிலுக்கு வந்து நீங்க தனிப்பட்ட போல ஒரு அதான் செஞ்சு கொண்டு 2 தொழுது பாருங்க. சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு ஒரு மன நிறைவு, நிம்மதி கிடைக்கும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நபிமாருடைய வாழ்க்கையில் பெருவகையானது பள்ளியை கெட்டி எழுப்பது, அந்த பள்ளியை பராமரிப்பது, பள்ளிக்கே தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தாக தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அதை கொண்டு ஆக்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ பஅத். அன்யஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். இந்த உலகத்துல அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் எல்லா இறை தூதர்களும் என்னக்கு வந்தாங்க? அல்லாஹ் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, இதை சொல்வதுதான் வந்தாங்க. இத சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டாங்களா? அப்படி கிடையாது. அன்பான சகோதரர்களே, சகோதரி, யோசிக்கணும். மஸ்ஜிதை கட்டுவதை, ஒரு இறையிலத்தை கட்டுவது, அதை பராமரிப்பது ஒரு சிலதான் வந்தாங்க. ஏன்? இந்த மஸ்ஜிதில் இருந்தால் இந்த ஏழைகளுக்கு பதில் சொல்வது, இந்த மஸ்ஜித் இருந்தா எல்லா பிரச்சனைக்கு தீர்வு காணுது, இந்த மஸ்ஜித் இருந்தா எல்லா விஷயம் கற்றுக் கொடுக்கப்பட்டது, எல்லாமே கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இடத்தை தானே செஞ்சாங்க, உருவாக்குறதுதான் நபிமார் போராடினாங்க, இதயத்திற்கு கிட்டினாங்க. எந்த அளவுக்கு என்றால், وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? நாங்க ஒப்பந்தம் போட்டோம், கையெழுத்து போடுங்க, பத்திரத்தை எழுதணும். அல்லாஹ் சொல்றோம், வஹிதுனா, நான் என்ன செய்வோம்? ஒப்பந்தம் போட்டோம், வாக்குறுதி வாங்கணும். எதுக்கு தெரியுமா? அன் தஹிர பைத்திய, எது? அல்லாஹ்வுடைய இல்லம், காபத்துல்லாஹ், அந்த இல்லம் இருக்கிறத, பைத்திய லித்தாயிஃபீன், அங்க வரக்கூடிய ஹாஜிகளுக்கு அந்த தவாப் செய்யக்கூடிய இடத்தை சுத்தமாக வைப்பது. வல் ஆகிஃபீன், அங்க யாருப்பா? இஅ்திகாஃப் இருப்பாங்க, பள்ளியில தங்கி இருப்பாங்க, அவங்களுக்காக வேண்டி. ஒரு சுஜூத், ருக்குல் நிற்கக்கூடியவர்கள், சுஜூத் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி அந்த பள்ளி வாசல் சுத்தம் செய்வதே தன்னுடைய வாழ்க்கையாக இருந்தான். யாருக்கு அல்லாஹ் சொன்னா? யாருக்கு ஒப்புனா? நபி. 2 பேருமே நபி, தந்தையும் மகன்கிட்ட வேங்க ஒப்பந்தம். இன்னைக்கு நம்மளோட பார்வை எப்படி இருக்குன்னா, பள்ளிக்கு ஒரு பள்ளியினுடைய இமாமோ, ஒரு பள்ளிக்கு ஒரு மோதினாரோ, ஒரு பள்ளிகளுடைய பள்ளி தலைவரோ, பொருளாளர் செயலாரோ, இந்த பள்ளியில் எங்கேயா நூலாமடை இருப்பது, எங்கேயா தூசியா இருப்பது, பாதும் கலவம் இருக்குது, அது அப்படி கிடக்கு, இது கிடக்குன்னா நம்ம முகம் சுழிக்கிறோம். எப்படி சுழிக்கிறோம்? நான் தான் மாசம் 100 ரூபாய் சந்தா கட்டுறேனே, நான் தான் 100 ரூபாய் சந்தா கட்டுறேனே, நீ செய்ய வேண்டாமா?
கவனிக்க வேண்டாம் என்ன நிர்வாகம் என்ன ஜமாத்து எவ்வளவு இலக்காரம் பேசும். பாருங்க சிந்திக்கணும், நம்முடைய கெட்ட எண்ணம் நம்மளோட குத்தி பாருங்க, நம்மளோட சிந்தனை பாருங்க இப்படி இழிவா நினைக்கிறோம். அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்கினான். ஒப்பந்தம் வாங்கி என்ன செஞ்சாங்க, சுத்தமாக்கணும் வாழ்க்கையில. அந்த என்ன செய்யணும், அந்த பள்ளி சுத்தமாக வைக்கணும். இது நம்முடைய பாடம், இதுதான் நமக்கு ஒரு பாடம். என்ன செய்யணும், பள்ளியில எப்படி இருந்தாலும் நான் பள்ளிக்கு என்னால முடிஞ்ச ஒரு பொறுப்பை நான் எடுத்துக்கொள்வேன். இந்த பள்ளியை நான் சுத்தம் செய்வது, இந்த பள்ளியினுடைய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன், வாங்க சொல்லு தொழு வைப்பது என்னுடைய பிள்ளையா இருப்பேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கன்னா அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அவங்க எப்படி கேட்கிறாங்கன்னா, ஆல திம்ரத் இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி இன்னக ஸமீஉல் அலீம். கேட்கிறாங்க, இறைவா எனக்கு ஒரு குழந்தை கொடு. எப்படி குழந்தை, ஆண் குழந்தைய கொடு. அந்த குழந்தைய தெரியுமா, இந்த பள்ளிக்காக வேண்டிய அர்ப்பணி செய்வதற்காக கொடுன்னு கேட்டாங்க. எத்தனை தாய்மார்கள் என்னோட பிள்ளைய ஓத வச்சு எதுவுமே எதிர்பார்க்கல, பள்ளிக்காக அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை பள்ளி வாசலுக்காக அர்ப்பணிக்க. எத்தனை பேர் சொல்லுவோம், பள்ளிக்கு அப்புறம் போய்க்கலாம், ஜும்மாவுடைய நாள்ல கூட கணேசன் அந்த கல்வி தொழுதா பொதுவாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறோமா இல்லையா? அன்னைக்கு யோசித்து பாருங்க. அப்போ மரியம் செஞ்சாங்கன்னா அங்க கொடுக்கப்பட்ட குழந்தை என்னது, பெண் குழந்தை. அல்லாஹ்ட்ட கேட்டது ஆண் குழந்தை, ஆனா கொடுக்கப்பட்டது பெண் குழந்தை. அதனால விட்டுட்டாங்களா? மார்க்கத்துக்கு எந்த அளவுக்கு முடியுமோ என்ன முக்கியத்துவம் கொடுத்து என்ன செஞ்சாங்க, அர்ப்பணிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கெட்டி எழுப்பியாச்சு, யா அல்லாஹ் இந்த பள்ளியினுடைய எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக, நாங்க செஞ்ச இந்த வேலை நீ ஏற்றுக்கொள்வாயின்னு சொன்னாங்க. இதுதான் நம்மளுடைய பாடம். இறை இல்லத்தினுடைய தொடர்புடைய உள்ளம் நம்ம எவ்வாறு இருக்கிறோம். மிகப்பெரிய வீழ்ச்சி, பள்ளியை விட்டு தூரமாக ஒரு சூழல் இருக்கிறோம். பள்ளியை என்ன செய்ய நெருங்கவே இல்லை, பாசம் வைக்கவே இல்லை. உங்களுக்கு சிரமம், நோய், கஷ்ட, பிரச்சனை எல்லாம் எங்க தீர்வோம், எங்க போனாலும் தீர்வாக. இறுதியாக அந்த மருத்துவரை சொல்லுவார், உங்களுடைய இறைவன் நடத்தப்ப நீங்க என்ன செய்ய மன்றாடும் சொல்லுவாங்க. எங்க போய் நிற்பீங்க, வீட்டுல போய் நிற்பீங்களா, வேற யாரையும் போய் சந்திப்பீங்களா, எங்கேயும் போக முடியாது. சகோதர சகோதரிகளை யோசித்து பார்க்கணும். அப்ப நம்ம இறை இல்லத்தினுடைய தொடர்புடைய உள்ளம் நம்ம எவ்வாறாக இருக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பாடங்களும் இந்த குர்ஆன் சுன்னாவும் ஹதீஸும் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. எது வரக்கூடிய ரமதான சரியான முறை பயணிக்கணும், இதுதான் நம்முடைய திட்டம். அல்லாஹும்ம பல்லிக்னா ஷஅபான ரமதான், சும்மா விட்டுறக்கூடாது. கடந்த ரமதான்ல என்ன செஞ்சாங்க, நம்மோட இருந்தாங்க, எல்லாம் ஏகப்பட்ட செய்தி பார்த்துட்டோம். இந்த ரமதானாவது என்ன முழுமையாக இறை இல்லத்தை கழிக்கக்கூடிய சூழலுக்கான எப்படி ஒரு திட்டத்தை போடுங்க. பிள்ளை எங்க உங்களை சேர்க்கலாம் திட்டம் போடுறோம், எப்படி வியாபாரம் திட்டம் போடுறோம், எப்படி வீடுகள் திட்டம் போடுறோம், என்ன கார் என்ன எல்லாத்தையும் திட்டம் போடுறோம். வாழ்க்கையில இது முக்கியமான திட்டம், இதுதான் முக்கியமானது. ஒரு ஆத்மா தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக, நாளை மரணிக்கு முன்பாக என்ன செய்யுங்க, அதை நீங்க எதை தயார்படுத்தி வைத்திருக்கீங்களோ அதை சிந்தித்து பார்க்கும். யா இல்லை நாம தக்குவா இரண்டு இடத்துல அல்லாஹ் இத்தக்குள்ளத்தான் சொல்றான். சொல்லிட்டு நீங்க பயந்து கொள்ளுங்க, அந்த மறுமையால் தஞ்சி நடந்து கொள்ளுங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய அமல்களால் நீங்க நிறைந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அன்பு உள்ள சகோதர சகோதரிகளே, எதிர்வரக்கூடிய ரமலானுக்கு தயாராகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கடந்த காலம் பாவங்களை மன்னிப்பானாக. மீதம் வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு தூதருக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா மனிதர் ஆக்கியர் கொள்வானாக. أقول هذا أستغفر الله لي ولكم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم.